ஹலோ, நான் இன்றைக்கி மீன் குழம்பு ரெசிபி தாங்க சொல்ல போகிறேன். 2 மெத்தட் இருக்குங்க. ஒன்று வந்து பச்சையாக வெங்காயமெல்லாம் போட்டு அரைச்சி செய்வாங்க. நான் எப்போவுமே வதக்கி தான் செய்கிறது. அந்த மெத்தட் யாராவது செஞ்சுருக்கீங்களா? எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் செய்கிற இந்த மெத்தடை வந்து உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வணக்கம்ங்க. நான் மஞ்சு. ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், பூண்டு ஒரு 5 பல் எடுத்து பொடியாக வெட்டி போட்டுக்கலாம். கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் தொளிச்சு எடுத்துருக்கேங்க. 2 கிலோ மீனுக்கு. நல்லா வதக்கிடுங்க. இது ரொம்ப ப்ரௌனாக ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இந்தளவுக்கு வந்ததுமே மிளகாய்த்தூள், நம்ம நார்மல் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன்னா, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் 2 கலந்து வச்சுருக்கேங்க. அது போட்டுருங்க. 4 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் வந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டு ஃபேன் அடியில் வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் தான் விடணும். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன். தேங்காய் எண்ணெய் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். வரமிளகாய், கறிவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி இதெல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ புளி கரைசல் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சு அதையும் உள்ளே ஊற்றிடுங்க. நல்லா கலந்து அப்புறம் அரைச்சி வச்ச இந்த விழுதை ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கிட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுருங்க. நல்லா இந்தளவுக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மீன் துண்டுகளை வந்து உள்ளே போட்டுருங்க. ஏன்னா மீன் துண்டு ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லைங்க. நல்லா கலந்து ஒரு கொதி வந்தாவே நம்ம ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நான் வந்து மட்டை அரிசி தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் மதியம் லஞ்சுக்கு. மட்டை அரிசி கூட இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக வரும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ வீடே மணக்குதுங்க மீன் குழம்பு. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இதே மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். சரிங்களா? எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.